நாங்கள் சொல்லுகிற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே இருக்கிறதா? இருக்கிறத சொன்னால் நாங்கள் கண்ணியவான்கள், இல்லாதை சொன்னால் நாங்கள் கேவலமானவர்கள். அதைத்தான் நீ உரசி பார்க்கணுமே தவிர, நாங்க போய் சத்தியத்தை சொல்வதற்காக வேண்டி எங்களை பிடிச்சி அடிச்சான்னு சொன்னா அடிச்சவன் உசந்தவன் ஆயிருவானா? அடி வாங்கின நாங்க தாழ்ந்தவர் ஆயிருவோமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபரீகன் கذبتم وفريقا تقتلون. நபிமார்கள் ஒரு பெரும் கூட்டத்தை நீங்கள் நிராகரித்தீர்கள், ஒரு பெரும் கூட்டத்தை கொன்று குவித்தீர்கள். இது எதை காட்டுது? இப்ராஹிம் நபிக்கு நெருப்பு குண்டத்தில் போட்டான்ல, அதனால என்னவாச்சு? இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டார், முகத்திரை கிழிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தமா? இப்ராஹிம் நபிக்கு இழிவு ஏற்படுத்தி விட்டு அர்த்தமா? இப்ராஹிம் நபி நெருப்புல போட்டா என்ன கவனிக்கணும்? எதுக்கு போட்டான்? அவர் என்ன சொன்னதுக்காக போட்டான்? அவர் என்ன தப்பு செஞ்சாருங்கிறதுக்கு போட்டான்? இதை இலங்க பார்க்கணும். இது மாதிரி நமக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னா இப்படியே பேசிக்கிட்டு திரிகிறாங்க. இது இஸ்லாமுடைய பேச்சு அல்ல. ஒரு முஸ்லிமுக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் வரக்கூடாது. ஒரு மனிதன் கேவலப்படுத்தப்பட்டால், அடிக்கப்பட்டால், உதைக்கப்பட்டால், சித்திரவதை செய்யப்பட்டால், பலவித இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டால் நீங்கள் எதை பார்க்கணும்? எதுக்காக இந்த அடி விழுதுன்னு பார்க்கணும், எதுக்காக இந்த கேவலம் என்று பார்க்கணும். நான் ஒரு தவறான காரியத்தில் ஈடுபடும் பொழுது என்னை கையும் களவுமாக பிடித்து உதைத்தால் அது எனக்கு கேவலம். நான் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது என்னை பிடித்து உதைப்பார்களே, ஆனால் அது எனக்கு கௌரவம். உதைக்கிறது கௌரவத்தையோ கேவலத்தையோ தீர்மானிக்காது. எதுக்கு உதவாங்கிறான் அது தீர்மானிக்கும். ஜெயிலுக்கு போறது கேவலத்தையோ கௌரவத்தையோ தீர்மானிக்காது. எதுக்கு ஜெயிலுக்கு போறான் அது தீர்மானிக்கும். நாடு கடத்தப்படுவது கௌரவத்தையோ கேவலத்தையோ தீர்மானிக்காது. எதுக்கு நாடு கடத்தப்பட்டான்? நாங்க எங்க நாட்டில இருந்து நாடு கடத்தப்பட்டோம்? என்ன மலேசியா எங்க பிறந்த நாடா? ஐசி புளூ கார்டை நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த நாட்டு குடிமகளா நாங்கள்? சுற்றுலாவுக்கு போன எங்க நாட்டுக்கு நாங்க வந்திருக்கோம், நாடு கடத்தப்படவும் இல்லை. அப்படி பார்த்தா எங்க நாட்டுக்கு நாங்க வந்து விட்டோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த நாட்டிலிருந்து கடத்தப்பட்டாங்களே. நாடு கடத்தப்பட்டது கேவலம் என்று இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல தான் பிறந்தாங்க, அதான சொந்த ஊரு. அங்கே இருந்து நாடு கடத்தப்பட்டார்களா இல்லையா? இவங்க எல்லாம் இப்ப இருந்த என்ன பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த மாதிரி பரப்புறவங்க எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருப்பார்களே, ஆனால் கண்டிப்பா அபூஜஹலுக்கு லெப்டாவோ ரைட்டாவோ இருந்திருப்பார்கள். அபூஜஹலோட சேர்ந்து கொண்டு அவனுக்கு வலது கைகளாக இடது கைகளாக இருந்துகிட்டு பத்தியெல்லாம் ஊரை விட்டு விரட்டிவிட்டாங்க. எதுக்கு விரட்டினா இதுல சந்தோஷம் அடைகிறானுங்க. இதுல சந்தோஷம். கடத்தியாச்சு, பிடிச்சு உள்ள வச்சாச்சு, காப்பு போட்டாச்சு, நிப்பாட்டி தெருத்துல எடுத்துட்டு போயாச்சு, அப்படி பண்ணிருக்கட்டுமே. இதுல என்ன சந்தோஷம்? இதுல எங்களுக்கு என்ன கவலை? நீ சந்தோஷப்படுறதுல ஒண்ணும் கிடையாது, நாங்க கவலைப்படுறதுல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நேரத்தை நாங்க என்ன புதுசா முதல்ல வாழ்க்கையில இப்பதான் நம்ம சந்திக்கிற மாதிரி எது நினைக்கிறாங்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம இதை சந்திக்கிறோமா? 25 27 வருஷமா இதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்க சந்திக்காத அடக்குமுறைகளா? இன்னைக்காவது இவ்வளவு மக்கள் இருக்கிறீங்க. 1980களில் நாங்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது எவ்வளவு பேர் இருந்திருப்பீங்க? ஒரு 10 பேர் இருந்திருப்பீங்க. ஊர்ல மீட்டிங் போடுவோம், 10 பேர் இருப்பாங்க. சும்மா வளர்ந்துடல, சும்மா தாறுமாறா இந்த மக்கள்கிட்ட மெசேஜ் போகல. வரலாறு இருக்கிறது. 1980களில் நாங்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுதெல்லாம் ஒரு கூட்டம் போடுவோம். ரோட்ல போட விட மாட்டான், வீட்டுல போட விட மாட்டான். நம்ம சகோதரர் ஒருத்தர் வீட்டுல போய் சந்திச்சு ஒரு 5 பேர் தான் கேட்கறதுக்கு வருவாங்க, அதை விட மாட்டான். ஊரை விட்டு வெளியே அனுப்புவான், வரும்போதே கல்லை விட்டு அடிப்பான், பஸ்ல ஏறும்போது பஸ்ல கேலி பண்ணுவான், திரும்பி வருவோம். வீட்டுல போய் 4 பேரை சந்தித்து பேசக்கூட முடியாத அளவுக்கெல்லாம் நாங்கள் இழிவை சந்தித்தோம். அதை விட பெரிய இழிவா இது? அதை விட ஒரு பெரிய கேவலமா? கார்கள் உள்ளே போவோம், வாடகை 10-20 பேர் சேர்ந்து நாங்க வேன்ல போவோம் பிரச்சாரத்துக்கு. ஏன் 10-20 போறோம்? ஊர்ல 5 பேர் தான் இருப்பான். 20 பேர் கூட்டிட்டு போனாதான் ஒரு 25 பேர் முன்னாடி இருப்பாங்க. அதுக்காக வேண்டி ஒரு 4-5 ஊர்ல சேர்த்து ஒரு 20 பேரை திரட்டுவதற்கு கஷ்டப்படுவோம். ஒரு ஊருக்கு போவோம்,
காரை உடைச்சி டயரை பஞ்சர் ஆக்கி நடந்தே ஊரை விட்டு கடந்து வந்து பல மைல் கடந்து வந்து பஸ் ஸ்டாண்ட்ல காத்து கடந்து பஸ் ஏறி வந்திருக்கணும். இல்ல பார்க்காத சம்பவம் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இதுக்கெல்லாம் பிறகுதான் மக்கள்கிட்ட சத்தியம் போன சும்மா போயிடல. ஏன் மேலப்பாளையத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். மேலப்பாளையத்தில் ஒரு முஹர்ரம் மாசம் கர்பலாங்கிற தலைப்பு கொடுக்கிறாங்க. கர்பலாவுல இதே மாதிரி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேடையெல்லாம் கிடையாது, திண்ணை வைத்த வீடு. இங்கிட்டு திண்ணை இருக்கும், இங்கிட்டு திண்ணை இருக்கும். இந்த திண்ணையில பேசிக் கொண்டிருக்கிறோம். ரோட்ல ஒரு 25 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவன் போய் எதிர்த்தாப்புல உள்ள திண்ணையில உட்கார்ந்துறான். ரோடு ஃப்ரீயா இருக்கிறது. அந்த திண்ணையில நான் பேசுறேன், இந்த திண்ணையில 25 பேர் உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு 2 வீலர்ல 3 பேர் வந்தாங்க. பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்படி நின்றாங்க முன்னாடி மலையிலேயே தலையத்துல ஆட்டினாங்க. ரசிச்சு கேட்கிறாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன், நான் பேசும் பொழுது நாம் ஆகா இவ்வளவு உன்னிப்பா மலையில வந்து ரெண்டு சகோதரர்கள் கேட்கிறார்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தே பேசிக்கிட்டு இருக்கிறேன். அங்க ஏத்தாப்புல உள்ள ஆளை கூட மறந்துட்டேன். கை எடுக்கிறாங்க. பெரிய பெரிய வீச்சர் வாள் எடுத்துக்கிட்டு தடத்தண்ண திண்ணையில ஏறினா மடமடந்து வெட்டினான். நல்ல வேலைக்கு இந்த மாதிரி ஃபிட் பண்ண மைக்கான ஒண்ணு பண்ணிருக்க ஸ்டாண்டு தூக்கி தடுத்த காரணத்தினால கழுத்து தப்பிச்சுக்கிட்டு தோள்பட்டையோட போச்சு. போட்டு தள்ளினாங்களா இல்லையா? அப்ப தோள்பட்டை இறங்கி போய் கை துண்டாகி போய் ஆஸ்பத்திரியில் வைக்கப்பட்டோம். நீ இந்த மாதிரி அடக்குமுறைக்காக நாங்கள் மார்க்கத்தை விட்டுட்டு போறதா இருந்தா அன்னைக்கே கைகளை விட்டு சீன விட்டா இருப்போம். அன்னைக்கே தொழில் துறைன்னு போயிருப்போம். அன்னைக்கு வியாபாரத்தை பார்த்துட்டு போயிருப்போம். போனோமா? அப்ப இந்த ஏகத்துவத்தில் நல்லா விளங்கிக் கொள்ளணும். நீங்கள் இதுக்கு மேற்கொண்டு இழிவு வந்தாலும் நாங்களாகத்தான் இருப்போம். ஒரு கடுகளவு கடுகளுடைய 1000 மடங்கு கூட எங்களுடைய உறுதி, எங்களுடைய நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்படாது என்று 25 வருஷம் பார்த்து அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். இவன் வந்து மலை சொல்ல திருப்பி அனுப்பி கண்ணியமா கொண்டாந்து விமானத்தில் ஏற்றி அனுப்புனது பெரிய கேவலம்ங்கிறான். அடே உண்மை ஏற்பட்டு இருக்கணும். என்னைய கேட்டால் அவர்கள் தெரு தெருவாக என்னை இழுத்து சென்றிருக்க வேண்டும். இன்னும் வளர்ந்திருக்கும். நீ எதை விரும்புகிறாயோ கை விலங்கு போட்டு ஆடு மாடுகளை இழுத்து செல்வது போல என்னை இழுத்து சென்று இருந்தால் இன்னும் மலேசியா முழுவதும் தௌஹீத் கொள்கை பரவி இருக்கும். அதனால எல்லாம் இந்த தௌஹீதுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படாது. எங்களை எல்லாம் அடிக்கிறத பார்த்துட்டு மக்கள் வந்தார்களே தவிர அடி வாங்குறவனோட சேரக்கூடாதுன்னு ஓடல. ஒவ்வொரு அடி வாங்க 1000 பேர் இங்க வந்து சேர்ந்தார்கள். ஒவ்வொரு வெட்டுக்கும் 10,000 பேர் வந்து சேர்ந்தார்கள். ஒவ்வொரு அடக்குமுறைகளுக்கு பின்னாடியும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அணிவகுத்தார்கள். லெப்பக்குடிக்காடு, அது உங்களுக்கு தெரியும். லெப்பக்குடிக்காடு என்ற ஊர்ல நாங்க இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறோம். முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பெரிய ஊர். அந்த ஊர்ல ஒரு வீட்டுல வச்சு ப்ரோக்ராம். ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க வச்சு மார்க் மொத்தமே அவ்வளவுதான். அன்னைக்கு அவ்வளவுதான், 10 பேர் 5 பேர் தான். அதான் பயான்னு சொல்லி அதான் நாங்க நடத்துவோம். வீடு விடா போவோம். உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? பள்ளிவாசல் நிர்வாகிகள், முத்தவல்லிகள், அங்க உள்ள இமாம்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உடனே எல்லாம் ஆலோசனை பண்ணி என்ன செய்யறாங்க, நீங்க பள்ளிவாசலுக்கு வாங்க, எங்களை கூப்பிடுறாங்க. எது கூப்பிடுறாங்க தெரியுமா? நீங்க பயான் பண்ணுங்கிறீங்கல்ல, சில கேள்விகள் கேட்கணும். எங்க இமாம் வந்து சில கேள்வி கேட்பாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா எங்க பள்ளிவாசல்ல நீங்க பேசலாங்கிறாங்க. நான் என்ன செய்யறேன், சரின்னு எந்திரிக்கிறேன். இருக்கிற ஆள்லாம் மறுக்கிறாங்க. போயிடாதே, திட்டம் போட்டு கூப்பிடுறாங்க, வேற ஏதோ உள்நோக்கம் இருக்கும். போவோம், என்ன வந்தாலும் பரவாயில்ல. போனா பள்ளிவாசல் 2000 பேர் இருக்காங்க. பள்ளிவாசல் முழுசும் உள்ள நுழைஞ்சோன்னு கேட்ட சாத்தினாங்க. மடமண்ணு கேட்ட சாத்தினா போய் உட்கார்ந்து அசரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்த உடனே இதை கேள்வி கேட்பான், பதில் சொல்ல போற மக்கள் கூடி ஆர்வமா இருக்கிறாங்கன்னு பார்த்தா கேள்வி கேட்கற ஒண்ணும் இல்ல, அட்வான்ஸ் ஆர்வம். போனா பள்ளிவாசல் 2000 பேர் இருக்காங்க. பள்ளிவாசல் முழுசும் உள்ள நுழைஞ்சோன்னு கேட்ட சாத்தினாங்க. மடமண்ணு கேட்ட சாத்தினா போய் உட்கார்ந்து அசரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்த உடனே இதை கேள்வி கேட்பான், பதில் சொல்ல போற மக்கள் கூடி ஆர்வமா இருக்கிறாங்கன்னு பார்த்தா கேள்வி கேட்கற ஒண்ணும் இல்ல, அட்வான்ஸ் ஆர்வம். உணவுதான். போய் உட்கார்ந்த உடனே அட்வாங்கிறான். யாரு? அங்க உள்ள முத்தவள்ளியா இருக்க தலைவன். அட்வான்ஸ் உடனே 2000 பேர் சேர்ந்துகிட்டு மிதி மிதிச்சு, இதெல்லாம் உங்க பார்வையில் கேவலம். எங்க பார்வையில் கேவலம் இல்லை. என்னத்துக்கு அடிச்சான்? அடிச்சவனா கேவலப்படணும்.
அடே ஒண்ணும் செய்யாது என்ன ஏண்டா அடிச்சீங்க, உங்களுக்கு கேவலம். ஒரு பாவமும் செய்யாத நம்ம மார்க்கத்தை குரான சொல்ல வந்த என்னை அடிச்சா அடிச்சவனுக்கு கேவலமா, அடி வாங்கினவனுக்கு கேவலமா? அதை நீ பெருமையை நான் சொல்றேன். அடே அடி வாங்கின கேவலம் நினைக்கிறியா? நான் பெருமை நினைச்சு சொல்றேன். மேடு இத்தனை பேருக்கு தெரியுது, லெப்ப குடிக்க அவனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் உங்கள் அனைவருக்கும் தெரிகிறது. சுன்னத் நபிமார்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை நம்ம எப்ப அனுபவிக்கிறோமோ அப்பதான் கரெக்டா இருக்கிறோம் அர்த்தம், ஒழுங்கா சொல்றோம் அர்த்தம். ஒழுங்கா சொல்லாட்டி அடியே விழுவாது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அடி விழுவுமா? வளைஞ்ச அடி விழுவுமா? நெளிச்ச அடி விழுவுமா? மார்க்கத்தை மறைச்ச அடி விழுவுமா? மாத்தி சொன்ன அடி விழுவுமா? எல்லாரும் சொல்ற மாதிரி டவுரி வாங்குற கல்யாணத்துல போய் பாத்தியாண்டு அடி விழுவுமா? தர்கா வழிபடுற இடத்துல போய் எனக்கு தான் பங்கு தான் போய் நானும் போய் அல்பாத்தியா சொன்னா விழுவுமா? தவறு என்று சொல்லும் பொழுதுதான் இது மாதிரியான துன்பங்கள்லாம் வரும். அப்ப இது எங்களுக்கு புதுசா, எங்களுக்கு முத்துப்பேட்டையில பேசிக்கிட்டு இருக்கிறோம். முத்துப்பேட்டையில என்னப்பா 60 அடி அவுளியா? முத்துப்பேட்டை எதுக்கு ஃபேமஸ்? 60 அடி அவுளியா. 60 அடியில கபரு செத்து போனால புதைச்சு வச்சிருக்கிறான். 60 அடி பாவாங்கிறான். என்னங்களை 60 அடி பாவான்னு சொல்லி இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல, இதெல்லாம் கிடையாதுங்கிறத நாங்க பேசுறோம். சும்மா சின்ன மேடை, ஒரு 20 பெண்கள் இருப்பார்கள், ஒரு 25 ஆண்கள் இருப்பார்கள். கொஞ்சம் டெவலப் ஆன நேரம், எவ்வளவு பேர் கேட்க கூடாது. அப்ப கொஞ்சம் கடந்து வந்து ஒரு 25-30 பேர் கூடுற அளவுக்கு வளர்ந்திருந்தோம். ஒரு 30-40-45 பேர் இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பெட்ரோமாக்ஸ் லைட் எடுத்து கரண்ட் போயிட்டா வெளிச்சத்துக்காக வச்சிருந்தாங்க. அப்படியே கலட்டி தூக்கி மேடையில் எறிகிறான். தீப்பத்திக்கிட்டு எரியுது. டியூப் லைட்டை பிடிக்கிட்டு வந்து எறிகிறான். 2 போலீஸ் என்ன செய்ய முடியும்? ஒரு பெரும் கூட்டமே வருது, அடிக்கிறான். எல்லாம் இறங்குங்கிறாங்க. தலைமை தாங்கின ஒரு ஆள் தான் விஷயமா இருந்தாரு. என்னோட பேச வந்த ஒரு ஆலிம் அவர் ஓட்ட எடுத்துட்டாரு. அன்னைக்கு ஓடினவர் அன்னைக்கு தௌஹீத் அவர் இல்ல. அன்னைக்கு ஓடினவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தௌஹீத் பக்கம் வரல. அன்னைக்கு ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு. நாங்க நின்றோம், அடி இங்கே அடி. சுப்ஹானல்லாஹ். இந்த பெண்கள் பக்கத்தில் ஒரு விறகு கடை இருந்துச்சுங்க. இந்த 20 பொம்பளைகளும் விறகு கடையை உடைச்சி விறகு எடுத்துட்டு வந்து ஜவண்டாண்டுகிட்டு விறகு கட்டை எடுத்து சொல்லட்டினா ஆம்பளை எல்லாம் ஓடிப்பிட்டானுவா. அதாவது கண்ணால பார்த்தோம். ஒரு 20 பொம்பளைக்கு அவ்வளவு ரோடிகளை விரட்டினாங்க விறகு கட்டை எடுத்துக்கொண்டு. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் டீப் லைட் அடுத்து தொடையில காயம் ஏற்பட்டு ரத்தம் வருது. நாங்க மேடை விட்டு இறங்கல, நகர மாட்டோம் தான் நின்றோம். கேவலமா இது? இன்னைக்கு முத்துப்பேட்டையில ஒண்ணும் இல்லாம போயிட்டோம், தொடச்சு எரிஞ்சிட்டோமா? முத்துப்பேட்டையில மிகப்பெரிய வலிமை மிக்க ஜமாத்தாக நாங்க இருக்கிறோமா? இது நாகூர் மக்களை எல்லாம் வழிகெடுக்கக்கூடியதுல முதலிடம் வகிக்கக்கூடியது. பல தெய்வ வணக்கத்தை இஸ்லாத்திலே நுழைத்து இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தின ஊர்கள்ல நாகூர் முதலிடம். நாகூர் ஆண்டு வருகிறான். செத்து போனால பொதிச்சு வச்சுக்கிட்டு நாகூர் ஆண்டு வருகிறான். தர்காவுக்கு முன்னாடியே கூட்டம் போட்டு சொன்னோம், இந்த ஆலயங்கள் அப்புறப்படுத்த வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே தான் வணங்க வேண்டும், செத்தவர்களை வணங்காதீர்கள், சமாதிகளை வணங்காதீர்கள் என்று தர்காவுக்கு முன்னாடியே போய் சொன்னோம். உட்கார்ந்து இருக்கிற சேரையெல்லாம் எடுத்து அடிச்சான். பயங்கரமான கலவரம். அவ்வளவு ரத்தாறு ஓடுது. யாரும் நாங்க அசையல, கலங்கல.